1 மறைக்கப்பட்ட விண்வெளி மர்மம். அமெரிக்காவின் நெவாடா மாமருவளத்தின் மையத்தில் ஒரு இடம், ஒரு எண்ணம், ஒரு மர்மம். அதுதான் ஏரியா 51. பூமியின் மிக கடுமையான பாதுகாப்பு கொண்ட இடங்களில் ஒன்று. அரசே இதன் இருப்பை பல ஆண்டுகள் மறைத்தது. ஏன்? எதற்காக? இதற்குள்ளே உள்ளதை பற்றிய தகவல்கள் இல்லை. ஆனால் பலர் நம்புவது ஒன்றே, அங்கு மனிதர்கள் மட்டுமில்லை, அந்நிய கிரகவாசிகளும் இருக்கிறார்கள். ஏரியா 51 எங்கே இருக்கு? அமெரிக்காவின் நெவாடா பாலைவனத்தில் ஒரு பாதுகாப்பு நிலத்தில் குரூம் லேக் என்ற உலர்ந்த ஏரியின் அருகே உள்ளது. இது ஒரு விமான சோதனை மையமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நாளடைவில் அறிய முடியாத சூழ்நிலைகளால் இதோ ஒரு மர்ம மையமாக மாறிவிட்டது. ராஸ்வெல் இன்சிடென்ட், திடீர் வீழ்ந்த யுஎஃப்ஓ. 1947 ரோஸ்வெல், நியூ மெக்சிகோ. ஒரு ரேஞ்சில் பசுக்களை மேய்த்திருந்தவர் வானத்திலிருந்து திடீரென விழும் ஒளிமயமான பொருள். அரசு அதிகாரிகள் உடனே வந்தனர். பத்திரிகைகள் இதை பிளையிங் சவுசர் என அழைத்தன. ஆனால் நாளை காலை அரசு கூறியது, that was just a weather balloon. உலகம் முழுவதும் இது ஒரு தீவிர மறைப்பு என நினைத்தது. ரோசுவெல் வீழ்ச்சி, ஏரியா 51 அலென் உடல் மற்றும் நவீன் யுஎஃப்ஓ கையாளும் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டது எனும் வதந்தி உருவானது. அதிக பாதுகாப்பு. ஏன்? 11 பகுதிக்கு நெருங்கக்கூட முடியாது. வானில் கூட நோ ஃப்ளை ஜோன். நிலத்தடி பாதுகாப்பு, ராடார் கண்காணிப்பு, துப்பாக்கியுடன் பாதுகாவலர்கள். கூகுள் மேப்ஸில் கூட இதை பிளர் செய்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இங்கே வேலை செய்யும் ஊழியர்கள் கூட மனநல பரிசோதனைகள், உளவுத்துறை ஒப்பந்தங்கள் ஆகியவற்றுக்கு உட்பட்டிருப்பார்கள். இங்கு என்ன நடக்கிறது? அரசு கூறும் பதில், நியூ ஏர் கிராபிட் டெஸ்டிங் ஷோன். ஆனால் மக்கள் நம்புவது என்ன? சின்னம் கேள்விகள். அந்நிய கிரகவாசிகளுடன் தொடர்பா? அந்த யுஎஃப்ஓகளை பற்றிய ஆராய்ச்சியா? மனித குளோனிங் ப்ராஜெக்டா? இன்டர் டிமென்ஷனல் டிராவல் டெஸ்டிங்? ஓபி லாசார் பீதி கிளப்பிய பேச்சு. 1989 பாப் லாசார் என்கிற நபர், நான் ஏரியா 51 வேலை செய்தேன். நான் சோதனை செய்தது அலியன் யுஎஃப்ஓ. அவர் கூறினார், 9 வகையான விண்வெளி கப்பல்கள் உள்ளன. எலிமெண்ட் 115 என்ற ஒரே பூமியில் இல்லாத தனிமம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த கப்பல்கள் அகசிய காந்த சக்தியால் பறக்கும். அரசு அவரை மறுத்தது. ஆனால் சில விஷயங்கள் அவர் சொன்னபடியே நடந்ததால் மக்கள் அவனை நம்ப ஆரம்பித்தனர். முடிவில் இன்று வரை ஏரியா 51 பொதுமக்கள் நுழைய முடியாத இடம், விஞ்ஞானிகளுக்கே மர்மமான இடம், உண்மையும் புனைகதையும் கலந்த ஒரு அந்நிய இரகசியம்.